மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் கலை வணக்கம். 7ஆம் வகுப்பிற்கான இயல் 2 இலக்கணம் ஓரெழுத்து ஒருமொழி பகுபதம் பகாபதம் இதை பார்க்கலாம். நம்ம ஓரெழுத்து ஒருமொழியை பற்றியும் பகுபதம்னா என்ன பகாபதம் என்னன்னு பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு ஓரெழுத்து ஒருமொழியை பற்றி பார்க்கலாம். அதாவது ஓரெழுத்து ஒருமொழி அப்படின்னு சொல்கிறது ஈ பூ கை ஒரு எழுத்து தானே இருக்குது இதுக்கெல்லாம். ஆனால் இந்த ஓரெழுத்து ஒரு மொழியாக இருந்தாலும் ஈ பூ கை என்பது பொருள் நமக்கு விளங்குகிறது இல்லையா. ஈயை பற்றி குறிக்குது, பூன்னா பூக்கள், அதுக்கப்புறம் கை நம்முடைய கை. இது ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள் என்று சொல்கிறார். ஈ பூ கை இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு இல்லையா. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது. இவ்வாறு ஓர் எழுத்தோ பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்து ஆனால் அது பொருள் தர வேண்டும். இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறது. புரியுதா. அதுக்கப்புறம் பாருங்க, நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர். நன்னூல் என்பது ஒரு இலக்கண நூல். நமக்கு கிடைத்த 2வது இலக்கண நூல் எதுன்னு கேட்டால் நன்னூல் தான் நமக்கு 2வது. ஃபஸ்ட்டு இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம். அதனுடைய ஆசிரியர் யாருன்னா தொல்காப்பியர். இப்போ 2வது இலக்கண நூல் எப்படின்னா நன்னூல். இதனுடைய ஆசிரியர் பவணந்தி முனிவர். இப்போ இவரை பற்றி தான் சொல்கிறாங்க பாருங்கள். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். இப்போ நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர் என்ன சொல்லனா, இந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்ற எழுத்துக்கள் 42 இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 42 வகை இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போது இவற்றில் நோ து ஆகிய 2 சொற்களை தவிர 40 சொற்களும் நெடில் எழுத்துகளாக அமைந்தவை. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் நோ து மட்டும் தவிர, அது 2ம் தவிர பாக்கி எல்லா எழுத்துக்களும் 42ல் 40 நெடில் எழுத்துக்களாக அமைந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு நன்னூல் ஆசிரியர் பவணந்தியார். புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது பகுபதம். பகுபதம் என்னன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு பகுபதத்தை பற்றி கொஞ்சம் தான் கொடுத்துருக்கான் 7th. இப்போ 8th கொஞ்சம் விரிவாக கொடுப்பான். அப்புறம் 9th அதுக்கும் கொஞ்சம் விரிவாக கொடுப்பான். அதுக்கப்புறம் 10th உங்களுக்கு எப்படி பிரிக்கிறதுன்னு இப்போ பிரித்து அதுக்கு எப்படி எழுதுறதுன்றது 9th 10th வந்துடும் உங்களுக்கு. அதனால் இதை பேசிக்கை நீங்கள் நல்லா பார்த்துக்க. சரியா. பாருங்கள், பகுபதம் அப்படின்னு சொல்கிறேன். வேலன் படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். பகுபதத்தில் வேலன் என்ற சொல்லும் படித்தான் என்ற சொல்லும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல் வேல் ப்ளஸ் அன் என பிரிக்கலாம் இல்லையா. வேலன் என்ற சொல்ல எப்படி வேல் ப்ளஸ் அல்லுன்னு பிரிக்க முடியுது நம்மளால் இல்லையா. அடுத்தது பாருங்கள், இன்னொரு எடுத்துக்காட்டு. படித்தான் என்னும் சொல்லை எப்படி பிரிக்கலாம். படி ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆன். எப்படி பிரிக்கணும். படி என்ற எழுத்து முதலிடம். எப்போவுமே இது பிரிக்கும் பொழுது முதல் எழுத்து ஏவலாக இருக்கணும், கட்டளை இடுற மாதிரி இருக்கணும், ஏவல் எழுத்துக்களாக அமைய வேண்டும். படி அப்படின்னு. இப்போ படி அந்த இத்து இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இத்து எடுத்து போடணும். தா எப்படி பிரிக்கும். இத்து ப்ளஸ் ஆ தா. அப்போ இத்து ப்ளஸ் ஆன்னு தான்னு வருது. அப்போ அந்த இத்து இன்னொரு இத்து போட்டு ஆன் தான்றது எப்படி முடியும். ஆண் முடியும். தான் சொல்லும்பொழுது ஆ இன். அப்போது அந்த ஒரு ஆவையும் இந்த இன்னும் எடுத்து சேர்த்தா ஆண். தான்றதை ஆண் முடிச்சுட்டா பிரிக்கலாம். படி ப்ளஸ் இத் ப்ளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கணும். இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். அப்படி ஒரு சொல் நமக்கு பிரிக்கக்கூடியதாக இருந்தால் அது பகுபதம். பிரிக்க முடிஞ்சால் அது பகுபதம் என்று சொல்வார்கள். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என குறிப்பிடுவர். அப்போ இது இந்த பிரிக்கப்படுகின்ற உறுப்புகளை என்ன சொல்லுவோன்னா பகுபத உறுப்புகள். பிரிக்க முடியுது, பகுக்க முடியுதுன்னா நம்மளால் பிரிக்க முடியுதுன்னு அர்த்தம். அதனால் பகுபதம். பதம்னா சொல்லு, பகுன்னா பிரிக்கிறது, சொற்களை பிரித்தல், அது பகுபதம். புரியுதா. அடுத்தது பாருங்கள், இந்த பகுபதத்தில் பெயர் பகுபதம் பற்றி பார்க்கலாம். பெயர் பகுபதம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம் ஆகும். பெயர் சொல்லெல்லாம் பகுபதம். அந்த பகுபதம் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு 6 வகைப்படுத்துவர். பண்புன்னு சொல்கிறதான் குணம் சொல்கிறது. இந்த 6 வகைப்படுத்துவர். பொருளை பற்றி பார்க்கலாம். பெயர் பகுபதத்தில் பொன்னன் பொருள் பொன்னன், பொன் ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இடன்
இடம் எப்படி பிரிப்பீங்க? நாடன். நாடன் நாடு ப்ளஸ் அன். நாடுன்னா இடம் இல்லையா? காலம் சித்திரையான். சித்திரை என்பது மாதம் இல்லையா? சித்திரை ப்ளஸ் ஆன். அடுத்தது சினை. சினை பெயரில் என்ன இருக்குது? கண்ணன். கண்ணு இல்லையா? அப்போ கண் ப்ளஸ் அன். சினை தானே நம்மளோட உறுப்புகளில் ஒன்று சினைன்னு சொல்கிறது. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு உறுப்புகளை பற்றி சொல்லும்போது அது சினைன்னு சொல்லுவாங்க. அது மரத்தினுடைய உறுப்புகளை பற்றி சொல்லும்போது அது சினை. இப்போ அடுத்தது பண்பு. ஐந்தாவது வந்து பண்பு. பண்பு எது? இனியன். இனிமை ப்ளஸ் அன். இனிமை, இனிமையானவன், இனியன் அப்படின்னு. அடுத்தது தொழில். தொழில் வந்து உழவன். உழவு ப்ளஸ் அன், உழவன். இது வந்து பெயர் பகுபதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். என்னெல்லாம் 6 வகைனா? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என்ற 6 வகை. புரியுதா? அடுத்தது பொருளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து பொன்னன், இடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு நாடன், காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சித்திரையான், சினைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கண்ணன், பண்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு இனியன், தொழிலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உழவன். புரியுதா? இதுதான் பெயர் பகுபதம் என்று சொல்கிறது. அடுத்து வினை பகுபதம். வினைச்சொல்லாக வரும். வினைச்சொல் வந்துச்சுனாலே அது வினைப்பகுதம். வினைச்சொல் வந்ததுன்னா அது முற்று பெற்றுன்னு அர்த்தம். அந்த சொல்லானது முற்று பெற்றதுன்னு அர்த்தம். பாருங்கள், பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினைப்பகுபதம். பகுபதமாக அமைகின்ற வினைச்சொல் வந்து வினைப்பகுபதம் சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், உண்கின்றான், சாப்பிடுகிறான் அப்படி. உண்கின்றான் அது எப்படி பிரிப்போம்? உன் ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆன். உன் ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது இப்படி பிரிக்கணும். உன் ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆன்னு பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்புகள். இந்த பகுபத உறுப்புகளை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகுபத உறுப்புகளை, இந்த பகுபத உறுப்புகள் பார்த்திங்கன்னா 6 வகைகள் இருக்குது. இந்த 6 வகையை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து என்ன 6 வகை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர்றது வந்து பகுதி வரும், விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம் வரும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம். இது ரொம்ப நல்ல முக்கியமான ஒன்று. நீங்கள் மனதில் நல்லா பதிய வச்சுக்கணும். சரியா? இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தை. இப்போ பகுதியை பற்றி பார்க்கலாம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளாக தருவது எது? பகுதி. நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம் இல்லையா? உண்டான் என்ற ஒரு சொல்லை பிரிக்கிறாங்க இல்லையா? வினை பகுபதத்தில் பாருங்கள், உன் ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆன் இருக்கு. இந்த உன்னுன்னு இருக்கு பாரு, இந்த இடத்துல தான் இந்த பகுதியானது வரும். புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. எது பிரிக்கிறோமோ அது எல்லாமே பகுதி. இந்த பகுதி என்ற எழுத்து வந்து கட்டளையாகவே வரும். நான் முதலே சொன்னேன், ஏவலில் வர்றதெல்லாம் பகுதின்னு சொன்னேன். உண்கின்றான் அப்படின்னு சொல்லும்போது உன் என்பது உண்ணுன்னா சாப்பிடு அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ உன் என்பது பகுதி. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள். இப்போ பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. இது கட்டளையாக வரும். ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சாச்சு. பகுதியை பற்றி தெரியும். அடுத்தது பகுபதத்தின் இறுதியில் வருவது. பகுபதத்தில் முதல்ல வருவது பகுதின்னு சொன்னோம். அந்த பகுபதத்தில் கடைசியாக வர்றது வந்து முடியுது பாருங்கள், அது வந்து விகுதின்னு சொல்லுவாங்க. இந்த விகுதி பற்றினா திணையில் வரும். பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதின்னு சொல்கிறாங்க. இந்த திணை என்பது காலம், பால் இதெல்லாம் வரும். ஏன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு வரும். வினையை காட்டும். இதெல்லாம் வந்து பெரிய கிளாஸில் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். விகுதியெல்லாம் நிறைய ஒரு பெரிய இது இருக்குது. ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி, ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி, பலவின்பால் ஏவல் வினைமுற்று விகுதி, நிறைய இருக்குது. பெயரச்ச விகுதி, வினையச்ச விகுதின்னு நிறைய இருக்குது. அப்போ உங்களுக்கு மேல் வகுப்பில் வரும்போது புரிஞ்சிடும். சரியா? அடுத்தது வந்து அப்போது நீங்கள் இது மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. பகுபதத்தினுடைய இறுதியில் வர்றது வந்து விகுதி. அந்த விகுதியானது திணை, பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இடையில் வரக்கூடியது, இடைநிலை சொன்னோம் இல்லையா? இந்த இது வந்து இடையில் வரும். இந்த இடைநிலையில் பார்த்தீங்கன்னா பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும். காலத்தை காட்டும், இல்லைனா எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பகுபதத்தினுடைய இடைநிலை வந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடைநிலைன்னு எடுத்துக்கிட்டால் இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு ஒரு 3-4 இருக்குது. அது வந்து அதை பற்றி
மேல் வகுப்பில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், அப்போது இந்த இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. அடுத்தது, பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறுவது சந்தின்னு சொல்லுவாங்க. சந்தி பெரும்பாலும் எங்கே வரும்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் அடுத்து வரக்கூடியது சந்தின்னு சொல்லுவாங்க. இத்து சந்தியாக வரும். அதுதான் என்ன பண்ணும், சந்தி என்று சொல்லுவோம். இடைநிலைக்கு பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வரக்கூடியது சந்தி. அடுத்தது பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. இப்போது பெரும்பாலும் அசைச்சொல்னு சொல்லுவாங்க. அன்னு, அம்மு இதெல்லாம் சாரியைன்னு சொல்லுவாங்க. அத்துச்சாரியை, அம்மச்சாரியை அப்படின்னு சாரியை வகைகள் நிறைய இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஒரு எழுத்து எங்கே இருக்கோ அது சாரி. அது பெரும்பாலும் எங்கே வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே பெரும் அசைச்சொல்லாக வரும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இத்து சந்தியாக வரும்போது இந்து விகாரமாக மாறும். அடுத்த சொல்லுவாங்க பாருங்கள். விகாரம் என்ற சொல் எங்கே வரும்னா பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முகத்தில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் இல்லையா? அப்போ இந்த சந்தின்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த இடைநிலைக்கு இடையில் வரும்போது இந்த 2 இத்து வருது. ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், வந்தான் என்ற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வானா ஏவலாக இருக்குது. அடுத்தது இந்து இங்கே இருக்கு இல்லையா, வந்துக்கு பக்கத்தில் இந்து இருக்குது பாருங்கள். அப்போ இந்து ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அது பக்கத்தில் இத்து போடணும் நம்ம எப்போவுமே. வந்து புரியுங்களா? இத்து. அடுத்ததுக்கப்புறம் தின்னு ஒன்று இன்னொரு இத்து வருது பாரு. தா பிரித்தா இத்து ப்ளஸ் ஆ தா இல்லையா? தா அப்போது ஆ. நன் சொல்லும்போது 2 அன் ப்ளஸ் நன் அன்னன் வந்த நன் வருது இல்லையா? அப்போ 2 நன் வரும். அப்போ வா ப்ளஸ் இத்து ப்ளஸ் இந்து, அப்புறம் இத்து ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வா என்பது பகுதி. எப்பவுமே நான் சொன்னேன் நம்ம முதல்ல வர்றது பகுதி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2வது என்ன சொன்னேன், இத்து சந்தி. அப்போ இந்து இங்கே வரதுனால நம்ம அது பக்கத்தில் இத்து போட்டுக்கணும். இத்து போடும்போது அப்போது இந்து எப்போவுமே விகாரமாக தான் வரும். இந்து எங்கே வந்தாலும் சரி இந்து விகாரமாக வரும்போது இத்து சந்தியாக மாறும். அதை மட்டும் மறக்கவே கூடாது. இத்து சந்தியாக வரும்போது இந்தானது விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கோ பாருங்கள், இத்து இன்னொரு இத்து இருக்குது. அப்போ இன்னொரு இத்து எது? இது இறந்த கால இடைநிலை. இத்து இறந்த இட்டு இரு இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இத்து வந்திருக்கு. அப்போ இது இறந்த கால இடைநிலை. அன்னு என்பது சாரியை. அன்சாரியை, அத்துச்சாரியை, அம்மச்சாரியின்னு சொல்லணும் இல்லையா? இதில் அன்னுன்னு ஒரு அன்னு வந்திருக்கு பாரு, அது அன்சாரியை. எப்போவுமே விகுதி எங்கே வரும்னு சொன்னேன்? கடைசியாக வரும்னு சொன்னேன் இல்லையா? பகுதி முதல்ல வரும், விகுதி கடைசியாக வரும். அப்போ கடைசியாக வரக்கூடிய அன் என்ன அன்னு? ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு எழுதும். ஆண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி முடிக்கணும். புரியுங்களா? அடுத்து பாருங்கள், பகுபதம் முடிச்சாச்சு. அடுத்தது பகாபதம். பகாபதம் பாரு, மரம், கழனி, உன் அதுக்கப்புறம் எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். அப்போ இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இந்த பகாபதத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த பகாபத சொற்களை நம்ம பிரிக்கவே முடியாது. பகுபதத்தை பிரிக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா? பிரிக்க முடியும். ஆனால் இந்த மரம் என்ற சொல்லை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும். இதை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. இதனால் இது பகாபதம் எப்பொழுதுமே பிரிக்க முடியாது. பிரிக்கக்கூடியது பகுபதம். அதுக்கப்புறம் பாருங்கள், பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. பகாபதங்கள் 4 வகையில் வரும். என்னெல்லாம்? பெயர், வினை, இடை, உரி. அதாவது பெயர் பகாபதம், வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் சொல்கிறாரு. இப்போ இந்த பெயர் பகாபதம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் பிரிக்கவே முடியாது நம்மளால். அதனால் பெயர் பகாபதம். வினை பகாபதம் அப்படின்னா நட, வா, படி, வாழ் என்பதெல்லாம் வினை பகாபதம். இடை பகாபதம் என்றால் மண், கொல், தில், போல் இதெல்லாம் இடை பகாபதம். உரி பகாபதம் உரு, தவ, நனி, கழி இதெல்லாம் உரி பகாபதம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இதை படித்து பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.